ஹலோ. ஹலோ. சொல்றா. டே மச்சான், ஹெல்ப் பண்ணுறியா? இங்கே கார் ரிப்பேர் ஆச்சுடா. ஹெல்ப் பண்ண முடியுமா? இங்கே பக்கத்தில் எதுவும் ஒர்க் ஷாப்பும் இருக்கிற மாதிரி தெரில. ஏண்டா எமர்ஜென்சிக்கு ஒரு ஒர்க் ஷாப் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா? சரி ஈரி, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். சரிடா, நான் வெயிட் பண்ணுறேன். ம். டேய் ஒழுங்கா தான்டா பாஸ் பண்றேன், ஒழுங்கா ரிசீவ் பண்றேன். டேய் நான் ஒழுங்கா தான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்னடா இருக்கு? சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டே இரு. டேய் மச்சி, இங்க பாஸ் பண்றா. ரவீன், இந்த மேட்ச் பார்த்தியா? எம்சியும் நியூகாஸ்லும். இல்லடா பாரு. வருண், நீ பார்த்தியா நேற்று? நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மளாம் யார் மச்சான்? எம்யூ ஃபேனு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டேய் ஜீவா, நீ? நான் செல்சி மேட்ச் தான் பார்ப்பேன். நீ அப்படியே டீம் ஓட்டு வழியாவே செல்சி ஃபேனா? நீ அன்னைக்கு என்கிட்ட மேன் சிட்டி ஃபேன்னு சொன்ன. இப்போ பேச்ச மாதிரி செல்சி ஃபேன்னு சொல்லிட்டு இருக்க. நேற்று எம்சி ஃபேன், இன்னைக்கு செல்சி ஃபேன், நாளைக்கு யார் ஃபேனோ? யார் சாமி நீ? வருண், வருண், நீ எங்க பாக்குற? ஆத்தாடி பாத்தியா? நம்ம இங்கே வெயிலில் செத்துக்கிட்டு இருக்கோம். அவனை பார்த்து அங்கே சைட் அடிச்சுக்கிட்டு சைட்டா அடிக்கிற செத்தடாமா அவனை. ஏன்டா இப்படி அழுத்துற? வலிக்குதுடா. இதுல நீ வேற போட்டு அழுத்திக்கிட்டு இருக்க. இதுவாக எழுதுறேன். சரி, யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? நீ பார்க்கல? ஒரு கேம் விளையாண்டு இருக்கிறப்ப அழகா அங்கே ஒரு பொண்ணு அந்த சைட் தாண்டி போணுச்சா? ஓ,
அந்த பொண்ணு பார்த்து தான் பேனு நின்றுக்கிட்டு இருக்கா. சும்மா இந்த மாதிரி மொக்க செக் போகிறதுக்குலாம் ஈஸியாக தான் இருக்கும். நீ பாட்டுக்க அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. கவலைப்படாத மச்சான், பொண்ணுங்க என் டிபார்ட்மெண்ட், நான் பார்த்துக்கிறேன். சரி போய் பந்து எடுத்துட்டு வா, கிளம்பலாம். இவர் போடுவாராம், அதை நாங்கள் போய் எடுத்துட்டு வரணுமா? நீயே போய் எடுத்துக்கடா, காடு இருக்கு தானே. ஏய் வாங்கடா கிளம்புவோம். இப்போவே சொன்ன காதெல்லாம் வேணாம், எவன் கேட்குறான்? பார்ப்போம். நில்லுங்கடா, நானும் வரேன். அவனை ஓட்டாதடா, பாவம் பையன், இப்பதான் மனசுல பட்டாம்பூச்சி பறக்குது. ஓகே காய்ஸ், சீக்கிரம், லேட் ஆகுது. நான் குளிச்சிட்டேன், சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க, பசிக்குது. இதெல்லாம் யாரா அசிங்கமா குளிச்சுக்கிட்டு பூனோ ராத்த சொல்லு. ஏன் அந்த நீ குளிச்ச மாதிரி தான்டா எதிர்பார்த்துக்கிட்டான். ஏ பிரவீனே, ஸோ இருடா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. வெர்ஜின் வருண் உனக்கு காதலா? சோ டேய் அவனை ஓட்டாதடா, பாவம் பையன், இப்பதான் மனசுல பட்டாம்பூச்சி பறக்குது. சரி நீ சொல்லு. இந்த பிள்ளை பேரு ஆத்தாடி, இங்கேயுமா? நீயும் இங்கேயுமா? என்ன இங்கேயுமா? அது ஒன்றும் இல்லை மச்சான். இதான் ஒரு வாட்டி நம்ம பக்கத்து பிளாக் இருக்குல்ல, லைட்டு ஆன் ஆஃப் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. சரி என்னான்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து பிளாக்ல இருக்கிற ஹாஸ்டல் பையனுங்க அதுவோ திறந்து பார்த்தா ஒரு கருப்பு உருவம். குமாரு, அப்படியே வலிக்குது மச்சான். ஏய் அப்புறம் என்னடா ஆச்சு? அப்புறம் இந்த பசங்க ரூம் விட்டு மாதிரி விட்டானுங்க மச்சான். ஏய் இதெல்லாம் கட்டுக்கதைடா, கட்டுக்கதை தான் நினைக்கிறேன். லைட் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும், அதை பற்றி ஏன்? ஏய் நானா கட்டு கதைன்னு சொன்னேன். கதவு தட்டுறாங்களடா. ஜீவா கிட்ட கூட சாவி இருக்கு, யாரா தட்ட போறா? ஆமாம். ஏய் வருண், நீ போய் பாருச்சான் என்ன மேட்டர் இருக்கு. நான் ஏன்? நானே லைட்டா கொஞ்சம் ஹெவியாகவே பயப்படுவேன். வா மச்சான், நீயும் வாடா. ஏய் மச்சான், ரத்தம் போய் நானு பாருங்களடா. புரிஞ்சிருச்சு, நானே போறேன். அட்லீஸ்ட் தோனி கச்சையாச்சும் வாங்கலடா. மெதுவாடா. ஹalleluya என்ன ஹalleluya? கத்த சஷ்டி படிக்கிறேன் ஓடி இருந்தோம். இவன் என்ன ப்ரோ மூஞ்சிலாம் வேர்த்திருக்கு? என்ன சுத்து போட்டானுங்க? அது சரி, இங்க வாய. சாவி இருக்கு தானடா அவன்கிட்ட? சாவி இருக்கா? ஆ இருக்கு இருக்கு.
இருக்காமா. குமுருங்கடா அந்த ஐயோ, அம்மா, காட்டு டேய், டேய், பூச்சி. டேய், அடிக்காதீங்கடா, டேய், டேய், சரி பிரவீன், யூ கண்டினியூ. சரி, இந்த பிள்ளை பேர் காயத்ரி. நைஸ் நேம். மார்க்கெட்டிங் நம்ம பேட்ச் தான். ம் உன்னோட அதுக்கு ஒரு வயசு குறைவு. மேட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்டா. என்ன நம்ம குருட்டு குமார் அளவுக்கு இல்லாட்டியும் மார்க்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குமா? ஏய் இதெல்லாம் ஏன்டா, எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் அந்த புள்ளைய பார்த்துக்கலாம். நீ டீட்டெயில்ஸை மட்டும் சொல்லு. சிங்கிள் தான்டா. நாளைக்கு அதோட ஃபர்ஸ்ட் கிளாஸே நம்ம ஃபேக்கல்ட்டி மீட்டிங்கில் தான். போய் பார்க்கலாம். சூப்பரு. அவ்வளோ சந்தோஷப்படாத. அந்த பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு 2 to 3 லவ் ப்ரொபோசல் வருமா, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா பிடிக்காத. அதான் நீங்களா இருக்கீங்களே, எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி பார்த்து பண்ணி கொடுங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இவெல்லாம் திருந்தவே மாட்டாள. கடைசி வரைக்கும் இப்படிதான். இன்னொரு வாட்டி வாயிலே கணிப்பு விட்டாதான் நான் அமைதியா இருக்கேன். ஹலோ ஹலோ பாஸ், காடி ரிப்பேர்னு சொல்லியிருந்தீங்கண்ணா? மெக்கானிக்கா? ஆமாம் பாஸ், காடி நம்பர் பிளேட் பார்த்துட்டேன். ஓ எங்கே வந்துட்டீங்களா? ஆமாம். ஓகே இதோ வந்துடுறேன். இதோ ஓகே ஓகே பாஸ். கொஞ்சம் பாஸ் எல்லாம் செம்ம சூடாக இருக்கு. அட்லீஸ்ட் இதை சரி பண்ணோன்னா ஒரு 2 hour 2 hour-ஆ? ஆமாம் பாஸ், 2 hour ஆகும். ம் சரி பண்ணுங்க. ம் ஓகே பாஸ். ம் டேய் பார்த்து வாடா. பார்த்துக்கிட்டு தான்டா வந்தேன். என்ன மச்சி கேன்டீனே கோசமா இருக்கு. எக்ஸாம் டைம்ல மச்சான் எல்லாரும் ரூம்ல உட்காந்து படிக்கிறாங்க போல. நீ கேப்பியா எக்ஸாம் ஆனு கேட்கல? இன்னைக்கு எக்ஸாமா சொல்லவே இல்லை. இவனுக்கும் படுப்புக்கும் என்னடா சம்பந்தம்? ஆமால மச்சான், உனக்கும் எக்ஸாம்க்கும் பின்னாடி உன் ஆள் உட்காந்துருக்கு. அச்சோ என்னடா மச்சான் இவன் எனக்கு தனியா உட்காந்துருக்கா? ப்ரோ தைரியமா போய் இன்ட்ரோ ஒண்டி கொடுங்க, மற்றெல்லாம் தானா நான். ஏய் நீ சும்மா இருக்கு, இதெல்லாம் அவன் பார்த்துப்பான். மச்சான் சொதப்பிடாத. ஓகே மச்சான். ஜெய் மச்சான் ஜெய் மச்சான். ஜெய மச்சான். மெதுவாடா கேட்டுரு போகுது. இது ஓகே மச்சான். என்னன்னு போய் பேசுறது கிட்ட போயிட்டு இல்ல பரவாயில்ல, வேற நாளைக்கு பேசிக்கலாம். ஷபா இவனுங்க வேற பேசுறாங்க. பரவாயில்ல பேசிடலாம். அம்மா இருக்கு இல்ல பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். டேய் டேய் வருண் அடிச்சிட்டானுங்கடா. உனக்கு என்னடா என் தங்கச்சி கூட பேச்சு? அவன் மூஞ்சிலே முழிக்க வேணாம் நினைச்சேன். இப்ப என்னடா என் தங்கச்சி கூட பேசிட்டு இருக்க? உனக்கு எஸ்எம்எஸ் செய்ய வேற இடமே கிடைக்கலையா? போ கிளம்பு போ. ஃப்ரெண்டு தான் பரவாயில்ல. ஃப்ரெண்டா? அதெல்லாம் எப்பவே முடிஞ்சு போச்சு. எஸ்டிபிஎம்ல எங்களெல்லாம் விட்டுட்டு போனேன்ல, இப்ப என்னடா ஃப்ரெண்டு? உன்னால எனக்கு தான் கெட்ட பேர். இனிமே ஏன் கிட்ட என் தங்கச்சி வந்த மூஞ்சி கிச்சில பேத்துறேன். வா 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 போலாம், கிளம்பலாம். பழைய பிரச்சனை, கிளம்பலாம் வா போலாம். ஏய் நீ அவனை அடிச்சிருக்கணும்டா, இல்லை எங்களையாச்சும் அடிக்க விட்டு ஊ மேலே கை வச்சிட்டான். ஃப்ரீயா வீடு ஏன் இப்போ
டேய் அதெல்லாம் எப்படிடா விட முடியும்? எனக்கு செம்ம தப்பா சரி, நம்ம இறங்கி செஞ்சிருக்கலாம் அவனை. இறங்கிலாம் செய்ய வேணாம், சில்லா விடு. ஆமாம் அடிக்கலான்னு போவீங்க, அப்புறம் மூஞ்சி குழந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுவீங்க. நான் தேவையா? அவன் மூஞ்சி உனக்கு குழந்தை மாதிரியாடா இருக்கு. கொஞ்சமாக சீரியஸாக பேசுறியா நீ? இவ்வளவு நம்ம பெரிய நண்பன் serious மேலே ஆ கையை இருக்கு. வச்சு எப்படி பேசிட்டு இருக்கான் பாரு. நீ பேசுறடா எல்லாம். வானுங்க தான் வருது. சடனாக திரும்பாதடா மனசு வந்துடும். ஏய் கேஷுவலாக இருப்போம். கேஷுவல் ஆ கேஷுவல். அங்க பாரு, அந்த உடும்பு ஒன்று தான் பார்த்து. இல்லை ப்ரோ, அந்த உடும்பு உங்களை தான் பார்க்குது. பேசாமல் நீங்கள் அந்த உடுமையை கல்யாணம் பண்ணிடுங்க. நான் ஏன்டா போய் உடும்பு போய் கல்யாணம் பண்ணோம்? ஹாய். சொல்லுங்க. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். தனியாவா? போங்கடா. வச்சுட்டு வாடி. ஐயோ முடிக்கிறான். வச்சுக்கிறோம். போடா. எல்லாரும் போயிட்டாங்க. அப்படி சொல்லுங்க. இல்லை என் பேர் காயத்ரி, மார்க்கெட்டிங் செம் 5. ஓகே. அப்புறம் ரவி அப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். அவன் பண்ணதுக்கு நீங்க எங்க சாரி கேக்குறீங்க? அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு சொல்ல வந்தேன். இட்ஸ் ஓகே, நத்திங் டு வரி. எக்ஸ்கியூஸ் மீ. எனிவேஸ் என்னோட பேரு வருண், பிஸ்னஸ் அட்மின் செம் 5. அப்புறம் சிங்கிள் தான், ஏன்னா நீங்கள் கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதுக்கு கஷ்டம். அப்புறம் உங்களை வெர்ஜின் வருண்னு கூப்பிடுவாங்களாமே. என்னடா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க? விடா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? அதுவா? டேய் உனக்கு எத்தனை வாட்டி சொன்னா கூட உனக்கு உரைக்காதா? என்னடா மறுபடியும் எத்தனை வாட்டி தான் நான் சொல்றது? சும்மா என்ன நடந்துச்சு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்க. ஒரு டைம் போல ஒரு டைம் நான் இருக்க மாட்டேன். STPMல என்ன நடந்துச்சுன்னு மேட்ரிக்ஸ்ல இருந்த உனக்கு எப்பறம் தெரியும்? மத்தவங்க சொல்லி தானே. ஒரு வார்த்தை கேட்டியா? கேட்கல. நீ கேட்கல. என்ன ஒரு விஷயம் கூட கேட்காம மித்தவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்கல. நீ தான் என்னடா ஃப்ரெண்டு? என்ன ஒதுக்குனது நம்ம கேங் தான் தெரியுமா உனக்கு? ஃபிளாஷ் நியூஸ் போடலையோ? இவன் எது சொன்னா மாடா அவ சொன்னா நீ நம்பிட்ட. ஒரு வாட்டி கேட்டுக்கலாம் மேடம். எப்படா என்ன துரோகி கூட்டல? நீ துரோகியாடா உனக்கு? என்ன நினைச்சுனே தெரியாம ஒரு வார்த்தை கேட்டிருக்காமடா. இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோமாடா. சீரியஸா ஒன்று சொல்லிட்டா அவனுக்கு விட்டு போனப்ப கூட எனக்கு வலிக்கலடா. நீ பற்ற தருமா புரிஞ்சு வச்சிருப்பேன்னு நம்பினடா. ஐயோ பாக்குறாள் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. இருந்தாலும் இவன் இந்த சுச்சுவேஷனை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறான். டே பார்த்துடா இஞ்ச வாடை அங்கே வரைக்கும் எடுத்து எங்க அவனுங்களை காணோம். ஐயோ அவனுங்கள பாக்குறானுங்களே. அம்மா எல்லாமே செட் ஆச்சு. ஹாப்பி எண்டிங்னு நினச்சிக்காதுங்க. ரவி ஓகே பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் காயுவை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அவளையும் கன்வின்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு ஓகே வாங்கிட்டேன். இது மட்டும் இல்லாமல் தொலைஞ்ச நட்பு ரவி, அவனும் திரும்பி புரிஞ்சுக்கிட்டு ஒன்றா சேர்ந்துட்டான். அவனும் எங்கள் கேங் கூட சேர்ந்து ஒரே அலப்பறை தான். ஃபைனலி இட் கம்ஸ் கிராஜுவேஷன். we have made it successfully in our life. ஆனால் அதுக்கப்புறமும் நிறைய விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லையே. பரவாயில்ல, இதெல்லாம் நான் உங்களுக்கு பார்ட் 2ல சொல்கிறேன். ஹலோமா. இங்க பாருடா, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு என் மேல லவ்வே இல்லாம போயிருச்சா?
ரெடி ஆக சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்க. ஐ லவ் யூ காயு. லைக் பேச்சு மாத்திரியா? என்ன திடீர்னு? சொல்லணும்னு தோணுச்சு. லைக் சொல்லக்கூடாதா? இவ்வளோ நாளா சொல்ல தோணலையா? இப்போ மட்டும் என்ன சாருக்கு திடீர்னு சொல்லணும்னு தோணுது? ஃபர்ஸ்ட் லவ், லாஸ்ட் ஆன ஃப்ரெண்ட்ஷிப், நியூ ஃபேமிலி எல்லாமே எனக்கு இங்கே தாங்க கிடச்சிச்சு. அப்புறம் எப்படி இந்த இடத்த என்னால் மறக்க முடியும்? இஃப் சான்ஸ் கிடைச்சா திஸ் இஸ் த ஒன்லி டைம் பீரியட் ஐ வாண்ட் டு ரிவைண்ட் பேக் டு. உங்களுக்கும் இந்த மாதிரி மெமரிஸ் இருந்தால் யூனியோ, காலேஜோ, ஸ்கூலோ, வேலையோ செரிஷ் பண்ணிக்கோங்க. They don't last forever, do they?